ஓம் சாந்தி 27/4/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 3/2/2005. அப்பாற்பட்டு இருப்பதுடன் எல்லையற்ற மனோபாவத்தை கொண்டிருப்பதன் மூலம் என்றும் தயாராகி அதனால் தந்தை பிரம்மாவை போல் சம்பூர்ணமானவர் ஆகுங்கள் என்று முப்பாட்டனார் எங்கும் உள்ள பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரும் அந்த கைப்பிடி அளவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெகு சிலரான தனது குழந்தைகளின் பாக்கியத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார். இத்தகைய விசேடமான பாக்கியத்தை வேறு எவராலும் பெற முடியாது. ஒவ்வொரு குழந்தையின் சிறப்பியல்பை கண்டும் பாபா களிப்படைகின்றார். தமது இதயபூர்வமாக பாப்தாதாவுடன் ஓர் உறவு முறையை ஏற்படுத்தி கொண்ட குழந்தைகள் எல்லோருக்கும் நிச்சயமாக ஏதாவதொரு சிறப்பியல்பு உள்ளது. அவற்றில் முதலாவது சிறப்பியல்பானது, சாதாரணமான ரூபத்தில் வந்த தந்தையை நீங்கள் இனங்கண்டு அவரை எனது பாபா என ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறாக இனங்கண்டதே எல்லாவற்றிலும் மிக பெரிய சிறப்பியல்பு ஆகும். நீங்கள் உங்களின் இதயபூர்வமாக எனது பாபா என ஏற்றுக்கொண்டீர்கள். தந்தையும் எனது குழந்தைகளே என ஏற்றுக்கொண்டார். பெரும் பண்டிதர்களாலும் விஞ்ஞானிகளாலும் தர்மாத்மாக்களாலும் இனங்காண முடியாத ஒரே ஒருவரை சாதாரணமான குழந்தைகளான நீங்கள் இனங்கண்டு உங்களின் உரிமைகளையும் பெற்றீர்கள். இந்த ஒன்று கூடலில் உள்ள குழந்தைகளான உங்களை யாராவது வந்து பார்த்தால், அப்பாவி தாய்மார்களும் சாதாரணமான குழந்தைகளுமான நீங்கள் இத்தகைய மகத்தான தந்தையை இனங்கண்டுள்ளீர்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தந்தையை இனங்கண்ட சிறப்பியல்பு அவரை இனங்கண்டு அவரை உங்களுக்கு சொந்தம் ஆக்கி கொண்டது பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரான குழந்தைகளான உங்களின் பாக்கியத்தில் உள்ளது. பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரும் அந்த கைப்பிடியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெகு சிலருமான மேன்மையான ஆத்மாக்களான உங்களுக்கும் இறைவனின் பகவான், அதாவது பாக்கியத்தை உருவாக்குபவரின் பாக்கியசாலி குழந்தைகளுக்கும், அதாவது பாக்கியவான் குழந்தைகளுக்கும் தமது தீவிர முயற்சிகளால் தமது எண்ணங்களை நடைமுறைப்படுத்துவதுடன் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருந்து மேன்மையான செயல்களை செய்பவர்களுக்கும் தமது இலட்சியத்திற்கு சமமாக தமது தகமைகளை ஆக்கிக் கொள்பவர்களுக்கும் நீண்ட காலத்திற்கு நிலையாக செய்யும் தமது முயற்சிகளினால் தமது ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதுடன் வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுபவர்களுக்கும் அன்பின் பிரதிபலனாக தங்களையே மாற்றிக்கொள்கின்ற முதலாம் இலக்க பாக்கியசாலி குழந்தைகளுக்கும் வெற்றி பெறுகின்ற பாக்கியசாலி குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் உலக உபகாரி என்ற மேன்மையான ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்த வண்ணம் பற்றற்ற பார்வையாளராக விநாசத்தின் செயற்பாடுகளை அவதானிக்க கூடியவர் ஆகுவீர்களாக. விநாசத்தின் இறுதி காட்சிகளை அவதானிப்பதற்கு உங்களிடம் உலக உபகாரி என்ற மேன்மையான ஸ்திதி இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதன் மூலம் பௌதீக கவர்ச்சிகள், அதாவது உறவுகள், உடைமைகள், சம்ஸ்காரங்களின் கவர்ச்சிகள் மற்றும் இயற்கையின் குழப்பங்கள் அனைத்தும் முடிவடைந்துவிடும்.
உங்களிடம் இத்தகைய ஸ்திதி இருக்கும்போது உங்களால் பற்றற்ற பார்வையாளராகி மேன்மையான ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்க முடியும். அப்போது உங்களால் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் அமைதி மற்றும் சக்திகளின் கதிர்களை வழங்க முடியும். ஸ்லோகம்: இறை சக்திகளால் சக்திசாலி ஆகுங்கள். மாயையின் வலிமை முடிவிற்கு வந்துவிடும். அவ்யக்த சமிக்ஞை. ஆசீர்வாதங்களை அருள்கின்ற தந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்களான நாங்களும் இருவரும் ஒன்றிணைந்துள்ளோம். சதா இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். இயல்பாகவே உங்களின் மீது தூய்மையின் பாதுகாப்பு கூட இருக்கும். ஏனென்றால் எங்கே சர்வசக்திவான் தந்தை இருக்கின்றாரோ அங்கே உங்களின் கனவுகளினேனும் தூய்மையின்மை இருக்க முடியாது. தந்தையும் நீங்களும் இணைந்திருக்க வேண்டும், தனியாக அல்ல. நீங்கள் தனித்திருக்கும் போது சுஹாக், அதாவது துணையின் சகவாசம் போய்விடும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. அன்பு ஞானம் குணம் நீயே, ரூபமும் பரமஜோதியே, கல்ப விருக்ஷத்தின் விதையும் நீ, கல்ப விருக்ஷத்தின்